ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இலவச தரிசன டிக்கெட் எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க, எத்தனை மணிக்கு ஆச்சு, ரூம் டீட்டெயில் அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்ன வசதி திருப்பதி வரும் பக்தர்களும் பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் பெரிதாக துன்பமாக சந்திக்கிறது ஒரே விஷயம் ரூம் புக்கிங் கிடைக்க மாட்டுது. குழந்தைங்களோட வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், கிடைச்ச இடத்துல தூங்குறோம், இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் லோல் போடுறோம் தான் நிறைய பேர் சொல்கிற விஷயம். நானுமே அது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். திருமலையில் ஒரு குறிப்பிட்ட ரூம் தான் இருக்குது, அதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. அது காலையில் 5 மணிக்கு கொடுப்பாங்க, ஆனால் நள்ளிரவு 2 மணிலேருந்து ரூம் புக்கிங்காக பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சில நாளில் தான் ஈவினிங்கில் திருமலையில் கிடைக்குது. கீழ் திருப்பதியில் ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. ஆஃப்லைனில் கொடுக்குற ஒரே இடம் விஷ்ணு விவாசம் மட்டும்தான். வேறு எங்கேயுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் தர்றதே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் கோவிந்தராஜசாமி சத்திரம்னு ஒன்று இருக்குது சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். சப்வே வழியாக போகலாம், ஸ்டேஷன்லேருந்து போகிறதுக்கு வழி இருந்துச்சு. அந்த இடங்களை ஃபுல்லாக டெமாலிஷ் இடித்து நொறுக்கிட்டு இப்போ புதுசாக பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. அந்த பில்டிங் வந்து முடிகிற தருணத்துக்கு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங் முடிஞ்ச ரன்னிங்கில் வந்துச்சுன்னா ஒரு 500 ரூமாச்சும் குறைஞ்சது இருக்கும். அப்படி 500 ரூம் கொடுத்தாங்கன்னா அது ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். அதே அந்த இடங்கள்லையும் ஃப்ரீ தர்ஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, அங்கேயும் ஃப்ரீ தர்ஷன் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துலையே பிக்கெஸ்ட்டு பார்க்கிங் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து வர்றவங்களுக்கு அக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், காரில் வர்றவங்களுக்கு அக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அது போக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸி அக்சஸாக இருக்கும். அது புதுசாக அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வராங்க. அது மேபி ஒரு இந்த மாதத்தில் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். அதை பற்றி அறிவிப்பு வரும்போது உங்ககிட்ட டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ சமீப திருமலைக்கு தரிசனத்துக்கு போய்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ பார்த்தா தான் ஒன்று இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பாடு பண்ணால் பக்தர்களுக்கு வசதியாக இருக்கும். நிறைய விஷயங்கள், அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆன்லைன் ரூம் புக்கிங்காக போயிடுச்சு. சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாதவ நிலையம் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது. இது எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. விஷ்ணுவாசம் 50% ஆன்லைன், 50% ஆஃப்லைனாக இருக்குது. ஆஃப்லைனில் அதிகமாக கொடுத்தா பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருப்பதியில் இருக்க ரூம் ஆச்சு என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்களாக என்னீங்க நம்ம அப்டேட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி தரிசன விவரங்களை பார்ப்போம். திருப்பதியில் தினந்தோறும் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் மதியம் 12 மணிக்கு வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். 12 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மதியம் 5 மணிக்கு தான் காலியாச்சு. பக்தர்கள் கூட்டம் மிக குறைவு. ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. மதியம் 12 மணிக்கு 2000 டிக்கெட் கொடுத்தாங்க. இரவு 8 மணி தான் டிக்கெட் காலியாச்சு. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக போகும்போது கண்டிப்பாக ஸ்கேன் வச்சு தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்தவித டிக்கெட்டும் தருவதில்லை என்பதையும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு வச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை 9/3/2026 அன்று 72,526 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 26,664 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,41,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 22 குரோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 12 முதல் 15 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது இன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக காலை 9:40 நிலவரப்படி பேட்டா கங்கம்மா கோயிலேருந்து கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது என்றும், தற்பொழுது 12,822 பேர் தரிசனத்துக்காக குடோனில் காத்திருக்காங்க என்றும், 12,150 பேர் காலையிலேருந்து தரிசனம் முடித்ததாகும். ஒன்றும் வெறும் 10,028 பேர் தான் தரிசனத்துக்கு அனுமதிக்க போகிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிவேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 15 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகுது என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தற்பொழுது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. 9:40 வீடியோக்கு டைம். இன்றைக்கி மொத்தமாக 100 ரூபா ரூம் 1900 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் தற்பொழுது 1026 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ரூம் புக்கிங்கான திருமலையில் இருக்க
சிஆர்ஓ ஆஃபீஸ் மட்டும்தான் போகணும். வேறு எங்கே போனாலும் ரூம் புக்கிங் தரமாட்டாங்க என்பதையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா மெசேஜ் வரும். அதன் பின்பு தான் நீங்கள் எங்கள் ரூம் அலோகேட் இருக்குது அந்த ரெஸ்ட் ஹவுஸ் போகணும் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ரெஸ்ட் ஹவுஸில் டேரெக்டாக போய் ரூம் கேட்குறீங்க, அங்கே தரமாட்டாங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.